நீலகிரி மலை ரயில் துவக்கப்பட்டு இன்றுடன் 125 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் வகையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் பல்வேறு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆண்டுதோறும் இந்த மலை ரயிலில் பயணிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த மலை ரயில் சேவையானது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுமக்களின் ஒரு கோரிக்கை என்பதும் இருந்து வருகிறது. தற்போது இன்று இந்த நீராவி மலை ரயில் ரத யாத்திரையின் அறக்கட்டளை நிறுவனர் நடராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, இப்போ இந்த 125 ஆண்டுகள் ஆயிருக்கு மலை ரயில், இதோடைய சிறப்பு என்ன? இனி வரப்போகிற காலங்களில் மலை ரயில் சேவை என்பது எப்படி தொடரணும்னு நினைக்கிறீங்க? இந்த நீலகிரி மலை ரயில் என்பது நம்ம மாவட்டத்துக்கும் நம்ம தேசத்துக்குமே ஒரு பெயர், ஒரு கௌரவமாக இருக்குது. இது நம்ம ஊரில் ஓடிட்டு இருக்கும்போது அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியல. இந்த நீலகிரி மலை ஹெரிட்டேஜாக அறிவித்த பிறகு உலகம் முழுவதிலிருந்து டூரிஸ்ட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த இப்போது மலை ரயில் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த ட்ரெயினில் டூரிஸ்ட் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம ஓடுற ட்ரெயின் இப்போது நமக்கு அந்த சீட்டே நமக்கு கிடைக்காம இருக்குது. இதுக்கு ரயில்வே நிர்வாகம் அடிஷ்னல் ட்ரெயின் ஒன்றுன்னு நம்ம ஹெரிட்டேஜ் டீம் சேரிட் மூலிமா கேட்டிருக்கிறோம். இது நம்ம சிறப்பு என்னென்னா, உலகத்திலேயே ஸ்டீப்பஸ்ட் கிரேடியன்ட்டு 1:12.5 லாங்கஸ்ட் ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம் பல்சக்கரம் 19 கிலோமீட்டரு கல்லாலிருந்து குன்னூர் கேட் வரைக்கும் இருக்குது. நம்மக்கிட்ட உலகத்திலேயே இல்லாத 6க்கு மேலே நீராவி என்ஜின் இருக்குது. இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அசட்டு நீராவி என்ஜின் எங்கேயும் கிடையாது. இது நமக்கு இந்த மவுண்டன் ரயில்வே நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு இன்டைரக்டாக நம்ம இது பண்ணிட்டுருக்கு. இது நம்பி பல ஆட்டோ டிரைவர்ஸு, டாக்ஸி, லாட்ஜஸ்ஸு, ஹோட்டல்ஸு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாம் நேரடியாக இந்த டிக்கெட் ஃபார் எவிகமெண்ட் நம்ம லோக்கல் பீப்புள் அவ்வளோ இப்போ பயணிக்கிறதில்ல. இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்ட்டு இப்போ ஒரு நாள் ட்ரெயின் போகிறதுக்காக லாட்ஜில் அவங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்குறாங்க. அதனால் ஒருத்தருடைய அவர் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ ஆட்டோ, டாக்ஸி, ரூமுக்கு, அது நமக்கு இங்கே டீக்கு அடுத்தது நம்ம டூரிசம் இம்பார்ட்டண்ட்டு நீலகிரியில். இது ஒரு முதுகெலும்பு. நம்ம டூரிசம், ஊட்டி டூரிசத்துக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது சொல்கிறது எந்த விதமான தவறு கிடையாது. இது ரயில்வே நிறுவனம் நேரடி கவனம் செலுத்தி மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரைக்கும் உள்ள இப்போ குன்னூர் வரை ஆர்டர்லி ரன்னிமேடுங்கிற ஸ்டேஷன் மூடி இருக்கு. அதே திறந்தால் இன்னும் இந்த ரயில்வே கிராசிங்கள் நிறைய இருக்கும். இன்னும் அது ப்ரொமோஷன் எப்படி நம்ம இந்த ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அடிஷ்னல் ட்ரிப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரயில்வே நிர்வாகத்துக்கு இது போல் நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.